தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கல்வியாண்டு 2025-2026 பருவம் 2க்குரிய தொகுத்தறி மதிப்பீடை டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் என்று தட்டச்சு செய்யுங்க. தற்போது தேட ஆரம்பிங்க. இப்போ டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலி உங்களுக்கு காட்டப்படும். அந்த செயலியை இதுபோல் அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோல் உங்களுக்கு காமிக்கப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஊதா வண்ணத்தில் ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. ஏற்கனவே இந்த செயலியை நான் புதுப்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இந்த செயலியை புதுப்பிக்கல அப்படின்னா இங்கே ஊதா வண்ணத்தில் அப்டேட் அப்படின்னு காட்டப்படும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த செயலியை முதலாவதாக நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். பின்பு ஓப்பன் அப்படின்னு காட்டப்படும். அதை அழுத்தி இந்த செயலியை இங்கேயே திறந்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. தற்போது உங்களுடைய அலைபேசியில் டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலியை திறந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட எமிஸ் 8 இலக்க அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நீங்கள் எமிஸில் என்ன அலைபேசி எண் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அதில் முதல் 4 இலக்கத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு என்ற குறியீடை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். பயனாளர் பெயர் மற்றும் கடவுச்சொல் இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இந்த விளம்பரத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறிய 2 முறை அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும். இப்போ இங்கு எண்ணும் எழுத்தும் இஇ அப்படின்ற ஒரு பகுதி காட்டப்படும். அதை அழுத்தி அதை திறந்து கொள்ளுங்கள். முதலாவதாக கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இங்கு செலக்ட் கிளாஸ் டைப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு வகுப்புக்கு கற்பிச்சிங்க அப்படின்னா மோனோகிரேட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட வகுப்பை நீங்கள் கற்பிச்சிங்க அப்படின்னா மல்டிகிரேட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எந்த மொழியில் கற்பிக்கிறீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் தமிழ் மொழியிலையும் கற்பிக்கிறேன், இங்கிலீஷ் மொழியிலையும் கற்பிக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டையுமே நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இல்லை தமிழில் மட்டும்தான் கற்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழை தேர்வு செய்து கொள்ளலாம். அல்லது இங்கிலீஷில் மட்டும்தான் கற்பிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த வகுப்பை கற்பிக்கிறீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு செலக்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த வகுப்புக்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு ஓகே என்பதை தேர்ந்தெடுங்க. இப்போ நீங்கள் 2 வகுப்பு கற்பிக்கிறீங்க அப்படின்னா 2 வகுப்பை தேர்வு செய்து கொள்ளணும். பின்பு அந்த 2 வகுப்புக்கான பிரிவையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து செலக்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரை நீங்கள் கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த 3 மட்டும் தேர்வு செய்தால் போதுமானது. இப்போ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா 5 பாடங்களை தேர்வு செய்யணும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், பின்பு சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த 5 பாடங்களையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக கீழே சேவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். அதற்கடுத்தது 3ஆவதாக சம்மேட்டிவ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் செலக்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கும். அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்தினீங்க அப்படின்னா டேர்ம் 2 அப்படின்னு காட்டப்படும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு ஓகே என்பதை தேர்ந்தெடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வகுப்பு கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய பாடங்கள்லாம் உங்களுக்கு நீல வண்ணத்தில் காட்டப்படும். இப்போ நான் 3ஆம் வகுப்பை தேர்வு செஞ்சதுனால எனக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த 3 பாடங்களும் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ நீங்கள் 4ஆம் வகுப்போ அல்லது 5ஆம் வகுப்போ தேர்வு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த 5 பாடங்களும் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து தொகுத்தறி மதிப்பெண்களை ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக தமிழ் என்ற பாடத்தை தேர்வு செய்து கொள்கின்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
என்ன வகுப்பு நம்ம கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் தேர்ந்தெடுத்தோமோ அந்த வகுப்புக்கான பிரிவு தேர்ந்தெடுத்தோமோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இப்போ வகுப்பில் நீ பிரிவை வந்து மாற்றணும் அப்படின்னா இங்கே கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும், அதை அழுத்திட்டு நீங்கள் பிரிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ எங்களுடைய வகுப்பில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது. 3ஆம் வகுப்புக்கு பி அப்படின்ற ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. அதனால் பி என்பது தேர்வு செய்துட்டு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஆஃப் 28 ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ்டு அப்படின்னு இருக்குது. இப்போ எந்த மாணவருக்கும் நான் மதிப்பெண்களை பதிவு செய்யாததுனால முதல்ல பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு காட்டப்படுது. என்னோடய வகுப்பில் மொத்தம் 28 மாணவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு யாருக்குமே நான் வந்து மதிப்பெண்களை பதிவு செய்யாததுனால முதல்ல 0 அப்படின்னு காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஒரு அட்டவணை காட்டப்படும். இதில் நேம்ஸ், அதில் வந்து நம் வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும். அது கீழே மாணவர்களோட எமிஸ் புதிய அடையாள எண் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கு அடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல சிவப்பு வண்ணத்தில் நாட் அக்சஸ்டு அப்படின்னு காட்டப்படும். இப்போ சிவப்பு வண்ணத்தில் நாட் அக்சஸ்டு அப்படின்னா இன்னும் அந்த மாணவருக்கு மதிப்பெண்ணை பதிவு செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களுக்குரிய மதிப்பெண்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஒவ்வொரு மாணவருடைய பெயர், அது கீழே 10 வினாக்கள். இப்போ 3ஆம் வகுப்பாக இருக்கிறதுனால மொத்தம் 10 வினாக்கள் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12 வினாக்கள் காட்டப்படும். 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே 10 வினாக்கள் தான் காட்டப்படும். ஒரு வினாவுக்கு 6 மதிப்பெண்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முதல் வினாவுக்கு உங்களுக்கு சப்டிவிஷனில் 3 பிரிவாக உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முதல் வினாவுக்கு மொத்த மதிப்பெண்கள் எத்தனை, 6 மதிப்பெண்கள் அப்படின்னா 6க்கு மொத்தம் எத்தனை, அதை மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்யணும். அடுத்து இப்போ ஒரு மாணவருக்கு எந்த கேள்விக்கு நம்ம மதிப்பெண்களை பதிவு செய்யாமல் இருக்கும் பொழுது கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ணத்தில் நாட் எட் ஃபில்டு அப்படின்னு இருக்கும். அதே போல் இந்த மாணவர் வந்து தேர்வு அன்னைக்கு வரலை அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கிப் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ செலக்ட் த ரீசன் ஃபார் ஸ்கிப்பிங் த ஸ்டூடெண்ட், அவங்களுடைய பெயர், அந்த மாணவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த மாணவர் வந்து அன்றைக்கு மட்டும் வரலை அப்படின்னால் ஆப்சன்ட் டுடே. இப்போ இல்லை அப்படின்னா அந்த மாணவர் வந்து நீண்ட நாட்களாக வரவில்லை அப்படின்னா லாங் ஆப்சண்ட், அதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த மாணவர் வந்து ஏன் வரலை, ஆப்சன்ட் டுடே அல்லது லாங் ஆப்சன்ட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்துட்டு கீழே சப்மிட் அப்படின்றதை அழுத்த வேண்டும். அடுத்து இந்த மாணவருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் மதிப்பெண்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல் கேள்விக்கு மதிப்பெண்ணை பதிவு செய்கிறேன். அதற்கு முதல் கேள்வி அந்த கட்டத்தை அழுத்துகிறேன். இப்போ இது போல் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ இந்த மதிப்பெண்களில் அந்த மாணவர் வந்து முதல் கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் வந்து முழு மதிப்பெண்களை தான் நீங்கள் பதிவு செய்யணும். அதாவது நீங்கள் திருத்தும் பொழுதும் முழு மதிப்பெண்களை, அதாவது 1.5 மார்க், 2.5 மார்க்கு, 3.5 மார்க், இது மாதிரி உங்களுக்கு மதிப்பெண்களை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா முழு எண்களாக தான் காட்டப்படும். அதனால் முழு மதிப்பெண்களை தான் நீங்கள் வந்து பேப்பர்லேயும் நீங்கள் போட வேண்டும், இங்கேயும் நீங்கள் குறிக்கப்பட வேண்டும். இப்போ 2 கேள்விக்கு நான் மதிப்பெண்ணை பதிவு செஞ்சுட்டேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா பார்ஷலி ஃபில்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம மதிப்பெண்களை உள்ளீடு செய்யணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வினாக்களுக்குமே நான் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னு பச்சை வண்ணத்தில் காட்டப்படுது. இப்போ ஒரு மாணவருக்குரிய அனைத்து வினாக்களுக்கும் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் கீழே ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து அடுத்த மாணவரோட பெயர் தான் காட்டப்படும். இப்போ முன்னாடி பதிவு செஞ்ச அந்த மாணவரோட பெயர் உங்களுக்கு காட்டப்படாது.
இப்போ அந்த மாணவருக்கு சரியாக மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சுருக்கோமா அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ 28 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சுட்டேன். அதான் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த மாணவருக்கு நேராக ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை வண்ணத்தில் அக்சஸ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாணவருக்கு மதிப்பெண்களை நம்ம சரியாக உள்ளீடு செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் தொகுத்தறி மதிப்பீடை பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மாணவருக்கு மதிப்பெண்களை மாற்ற இயலுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு மாணவருக்கு மதிப்பெண்களை 10 வினாக்களும் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் இப்போ 5வது வினாவுக்கு வந்து நான் மதிப்பெண்ணை மாற்றணும் அப்படின்னா 5வது கேள்வியை அழுத்திட்டு இதில் சரியான மதிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த மதிப்பெண்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டு கீழே ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாணவருக்குரிய மதிப்பெண்களை நீங்கள் மாற்ற இயலும். ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டா மதிப்பெண்களை மாற்ற இயலாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நான் அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டேன். இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய மாணவருக்கும் நான் மதிப்பெண்களை பதிவு செஞ்சுட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்குது, அதை அழுத்துறேன். இப்போ அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துறேன். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 28 ஆஃப் 28 ஸ்டூடெண்ட் அக்சஸ்டு கீழே வந்து நீல வண்ணத்தில் அந்த கோடு வந்து முழுவதும் நிரம்பி இருக்கிறது போல் காட்டப்படும். அதாவது என்னோடய வகுப்பில் தமிழ் பாடத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் நான் வந்து தொகுத்தறி மதிப்பீடை உள்ளீடு செஞ்சுட்டேன். அதனால் எனக்கு 28 ஆஃப் 28 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு காட்டப்படுது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணையில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல அனைத்து மாணவர்களுக்கும் அக்சஸ்டு அப்படின்னு பச்சை வண்ணத்தில் காட்டப்படுது. இது போல் இருந்துச்சுன்னா அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாடத்துக்குரிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தி இதுபோல் முறையாக நீங்கள் பின்புறம் வர வேண்டும். இப்போ அடுத்த பாடத்திற்கு நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்யணும்னா இப்போ இங்கிலீஷ் அதை தேர்வு செஞ்சுட்டு மதிப்பெண்களை உள்ளீடு செய்யலாம். இப்போது ஒரு பாடத்தை நீங்கள் தேர்வு செய்துட்டு அதில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சுட்டு நீங்கள் முறையாக மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தி இதுபோல் பின்புறம் வர வேண்டும். மீண்டும் அந்த அம்புக்குறி அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோல் உங்களுக்கு பின்புறம் வரும். அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஹோம் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இதுபோல் உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய 3 புள்ளி அழுத்துங்க. லாக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ எஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ இது போல் முகப்பு பக்கத்திற்கு வந்துடும். இப்படி முறையாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து சரியாக செயலியில் பதிவாகிவிடும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் கல்வியாண்டு 2025-2026 பருவம் 2 தொகுத்தறி மதிப்பீடுகளை TNACD ஸ்கூல் செயலியில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.